السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. اللهم اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما. அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையினால் இன்றைய இரவு தொழுகையினை நிறைவேற்றியவர்களாக அல்லாஹ்வின் மார்க்க செய்திகளை தெரிந்து கொள்ளும் நோக்கத்தில் அல்லாஹ்வின் இல்லத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இன்றையிலிருந்து தொடர்ச்சியாக ஒரு 5 நாட்கள் தண்டனைகளை பெற்றுத்தரும் பாவங்கள் என்கின்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம். ரமலானுடைய மாசம் ஏதாவது நன்மையான விஷயங்களை சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும். உங்களுடைய டாபிக்கை பார்த்தா பாவங்கள் தண்டனைகள் இப்படின்ட்டு இருக்குது என்பதாக நமக்கு ஒரு யோசனை வரும் என்றால், மார்க்கத்தை பொறுத்த மட்டில நன்மை செய்வதை எந்த அளவுக்கு நமக்கு வலியுறுத்துகிறதோ அந்த அளவிற்கு தீமைகளில் இருந்தும் பாவங்களில் இருந்தும் நாம் விடுபட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறது. எப்படி ஒரு ரயிலுக்கு அதனுடைய பாதை என்பது 2 தண்டவாளங்களோ, அதுபோன்று ஒரு மூமினுடைய வாழ்வில் நன்மை செய்வதிலும் அவர் ஈடுபாடோடு இருக்கணும், பாவங்களை விட்டு விலகி இருப்பதிலும் அவர் ஈடுபாடோடு இருக்கணும். அதனால தான் திருமறை குரானிலே ஏராளமான இடங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிற பொழுது யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், நிறைய வசனங்கள் பார்க்க முடியும். நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள், நன்மையை செய்வார்கள், தீமையிலிருந்து விலகிக் கொள்வார்கள். ஆக ஒரு முஸ்லிமுடைய ஒரு மூமினுடைய கவனம் என்பது நன்மை செய்வதில் எவ்வளவு கூர்மையாக இருக்கிறதோ, நன்மை செய்வதில் அவர் எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறாரோ, அதை காட்டிலும் கூடுதலாக தீமையை விட்டு விலகுவதிலும் என்ன செய்யணும், பெருத்த கவனத்தோடு இருக்கணும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் யுனாதின் முனாதி, அழைக்கக்கூடிய அழைப்பாளர் அழைக்கிறார் சொல்றாங்க. இது நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம கண்கூடாக தெரியாது. இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிந்து விட்டோம் என்றால் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். தெரியாதது நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் யாரு? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நமக்கு தெரியாததை, நாம் அறியாததை, நமக்கு புலப்படாததை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது தூதுவர்கள் மூலமாக நமக்கு சொல்றானா இல்லையா? அப்ப அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, இந்த ரமலான் மாதம் என்பது பாக்கியத்திற்குரிய ஒரு மாதம், நன்மைக்குரிய ஒரு மாதம். அப்போ நன்மையை செய்வதற்கு மாத்திரம்தான் பெரிதாக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கணும், பெரிதாக அதற்காகத்தான் ஆர்வமூட்டப்பட்டிருக்கணும். ஆனா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க பாருங்க, ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் யுனாதின் முனாதி, அழைக்கும் அழைப்பாளர், அந்த வானவர் அழைக்கிறார், அழைத்து சொல்கிறார், யா பாகியல் கைர் அக்பில், நன்மையை செய்ய ஆசைப்படுபவர்களே நன்மையை செய்யுங்கள், ஆசைப்படுவதோடு நின்று கொள்ளாதீர்கள், விரும்பியதோடு நின்று கொள்ளாதீர்கள், அதை தாண்டி செய்யுங்க. செய்யறதுக்கான இது மாதம். இது பல பேருக்கும் கொடுக்கணும்னு நினைச்சேன், செய்யணும்னு நினைச்சேன், நினைச்சுக்கிட்டே எவ்வளவு காலம் தான் இருக்கிறது? அது எப்போதான் நீங்க செய்ய போறீங்க? மற்ற நாட்கள் செய்ய தவறினாலும் இந்த ரமலானில் தவறிடாதீங்க. ஏன்னா மற்ற மாதத்தில் நீங்கள் ஒரு நன்மையான காரியத்தை செய்ய தவறுகிறீர்கள் என்றால் அதற்குண்டான வரையறுக்கப்பட்ட நன்மையைத்தான் நாம் இழக்க நேரிடும். ஆனால் ரமலானில் அப்படி கிடையாது. ஒரு நல்ல காரியம் செய்யறோம் அப்படின்னா வரையறுக்கப்படாத கூலி, ஏராளமான நன்மை. அதனால தள்ளி போறதுக்கான மாதம் இந்த மாதம் கிடையாது. யோசிக்கிறதுக்கான மாசம் இந்த மாசம் கிடையாது. நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளன்னைக்கு பண்ணிக்கலாம், அடுத்த வாரம் பண்ணிக்கலாம், மைண்ட்ல வச்சிருக்கிறேன், அதுக்கான மாதம் இல்ல.
நன்மையான விஷயங்களாக, நன்மையான காரியங்களாக உங்களுக்கு எதெல்லாம் புலப்படுதோ அக்பில், முன்னாடி வந்து செய்யுங்க அதை என்று ஒவ்வொரு நாளும் இரவிலே அழைக்கும் மாணவர் அழைத்து சொல்லுகிறார். நன்மை மாத்திரம் சொல்லல, வயபாகிய ஷர், தீமையை செய்ய வேண்டும் என்று விரும்புபவரே, தீமையை செய்ய வேண்டும் என்று எத்தனிப்பவரே. இஃப்தாருடைய நேரம் எப்போ வரும்? இஃப்தாரை முடிச்சதோட போயிட்டு ஒரு சிகரெட்டை குடிச்சிட்டு வந்துடலாம். இஃப்தார் வரைக்கும் சில விஷயங்கள் கட்டுப்பாடோடு இருக்கக்கூடியவங்க இஃப்தாருக்கு பிறகு அவுத்து விட்டதை போல தாங்க எதையெல்லாம் அந்த பகல் நேரங்களிலே செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும் என்று துடித்தார்களோ, இஃப்தாருக்கு பிறகு என்ன செய்வாங்க? அதை பார்த்து அந்த ஆசை தீர்த்துக் கொள்வார்கள். எதையாவது படம் பார்க்க வேண்டும் என்றோ, பாடல்கள் கேட்க வேண்டும் என்றோ, இன்ன பிற வீடியோக்கள் பார்க்க வேண்டும் என்றோ, பயனற்ற பிரயோஜனமற்ற விஷயங்களை செய்ய வேண்டும் என்றோ அவருக்கு ரமலானுடைய பகலிலே தோணுகிற சமயத்திலே இஃப்தார் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இஃப்தார் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இஃப்தார முடிச்சதோட பகலெல்லாம் நமக்கு என்ன ஆசைகள் ஏற்பட்டதோ, என்ன சிந்தனைகள்ல ஓடிச்சோ அதையெல்லாம் செஞ்சு மனதார தீர்த்துப்போம் என்று தீமையை செய்ய ஆசைப்படுபவர்களே, அக்ஸிர், அதை நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள், அதை நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு இரவிலும் அழைப்பாளர் அழைத்து சொல்லுகிறார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பிக்கிறார். அப்போ ஒரு மூமின், ஒரு முஸ்லிம், ஒரு நோன்பாளி, அவருடைய கவனம் என்பது இரண்டிலும் இருக்கணும். நன்மை செய்வதிலும் இருக்கணும், தீமை விட்டு விலகிக் கொள்வதிலும் இருக்க வேண்டும் என்று அந்த மார்க்கம் சொல்லுகிறது. அதனால தான் ஹுதைஃபத்து பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி சொல்லி காண்பிக்கிறாங்க, பொதுவாக மனிதனுடைய வழமை என்பது, பழக்கம் என்பது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்து நன்மையை குறித்து கேட்பதாகவே இருக்கும். நன்மையை குறித்து கேட்பதாகவே இருந்துச்சு. அல்லாஹ்வின் தூதவர்களே, எங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு அமலை சொல்லிக் கொடுங்க. அல்லாஹ்வின் தூதவர்களே, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒரு அமலை சொல்லிக் கொடுங்க. அல்லாஹ்வின் தூதவர்களே, தொழுகையில நாங்க ஓதிக்கொள்ளக்கூடிய ரீதியில நல்ல ஒரு திக்ரை சொல்லிக் கொடுங்க என்று இப்படியாகத்தான் என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தை வந்து சஹாபாக்கள் நன்மைக்குண்டான விஷயங்களையே கேட்டறிவார்கள். ஆனால் ஹுதைஃபத்து பின் யமான் அவர்களுக்கு மத்தியில வேறுபட்டவராக இருந்திருக்கிறார், வித்தியாசமானவராக இருந்திருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் எப்பொழுதும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தை கேட்பதெல்லாம் என்ன தெரியுமா? மக்கள் எல்லாம் நன்மையை குறித்து கேட்கிற பொழுது குன்து அஸ்அலுஹு அனிஷ் ஷர், நான் தீமையை பற்றி கேட்பவனாக இருந்தேன், நான் பாவத்தை பற்றி கேட்பவனாக இருந்தேன், நான் குற்றங்களை குறித்து கேட்பவனாக இருந்தேன். ஏன்? நன்மையை மாத்திரம் தெரிந்து, நன்மையை மாத்திரம் அறிந்து அதை செய்து விட்டு போனால் போதாதா? ஏன் தீமைகளை தெரிந்து கொள்ளணும்? ஒருவேளை இது தீமைத்தான்னு தெரியாம, பாவம்தான்னு தெரியாம நான் செய்திருக்க, நாளை மறுமை நாளிலே அந்த பாவங்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு நான் போவதற்கு முட்டுக்கட்டையாக வந்து விட்டால் என்ன செய்வது? நன்மை இருக்குது. நாளை மறுமை நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை மாத்திரம் எடை போட்டு பார்ப்பானா, தீமையும் எடை போட்டு பார்ப்பானா? ரெண்டுமே எல்லாம் எடை போட்டு பார்ப்பான். நன்மையை மாத்திரம் எடை போட்டு பார்ப்பதா இருந்தால் ஓகே, செஞ்ச தீமையும் செஞ்ச பாவங்களையும் தானே அல்லாஹ் எடை போட்டு பார்ப்பான். பாவங்களை விட தீமைகளை விட நன்மை கூடுதலாக இருந்தால் ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். ஆனா இதுவெல்லாம் தீமையா? இதுவெல்லாம் பாவமா? இதுவெல்லாம் அல்லாஹ் விரும்பாத காரியமா? இதுவெல்லாம் தண்டனைக்குரிய காரியமா என்று தெரியாமலேயே ஒருவர் தொடர்ச்சியாக செய்திருந்திருக்கிறார். நாளை மறுமை நாளிலே இவைகள் எல்லாம் பெரும் பாவச்சுமைகளாக அவர் மீது சுமத்தப்பட்டு நன்மையை காட்டிலும் பாவம் கூடுதலாக இருந்து விட்டால் போச்சே. நன்மையை மாத்திரம் தானே தெரியணும் ஆசைப்பட்டோம், பாவங்களை அறிஞ்சு விலகி இருக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு இல்லாமல் இருந்து விட்டோமே என்று அந்த நேரத்திலே கலங்கப்படுவதை காட்டிலும், அங்கே போய் யோசிப்பதை காட்டிலும் நான் இங்கேயே யோசித்துக் கொண்டேன், இங்கேயே நான் விழித்துக் கொண்டேன் என்று யார் சொல்கிறார்? ஹுதைஃபத்து பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காண்பிக்கிறாங்க, நான் எப்போதும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே, அல்லாஹ்வின் தூதர்களே, எங்களுடைய வாழ்வில் ஏதாவது புறையோடு போயிருக்கக்கூடிய பாவங்கள் ஏதாவது இருக்கும் என்றால் அதை குறித்து எங்களை நீங்கள் என்ன செய்யுங்க? விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க, அதை சுட்டி காட்டுங்க. ஏன்? முகாஃபத்தன யுதுரிகனி, அந்த பாவத்தை நான் வீழ்ந்து விடுவேனோ அல்லது இந்த பாவம் என்னிடத்தில் வந்து விடுமோ என்கிற அச்சத்தினால், என்கிற பயத்தினால் நான் எப்போதும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சேன்? தீமைகளை குறித்தே பாவங்களை குறித்தே கேட்டறிவோனாக இருந்தேன் என்று ஹுதைஃபத்து பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க? சொல்லி காண்பிக்கிறாங்க. அப்ப நடுவில் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, எந்த அளவுக்கு நன்மையை தெரிய வேண்டும், நன்மையை அறிய வேண்டும், நன்மையை செய்ய வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோமோ அது போன்று
தீமைகள் விஷயத்திலும் விழிப்புணர்வோடு நாம் இருக்கணும். ஏன்னா நாளை மறுமை நாளிலே நம்முடைய நன்மை மாத்திரம் அல்லாஹ் எடை போட போவது கிடையாது. நம்முடைய தீமைகளும் என்ன செய்யறான்? எடை போட இருக்கிறான். அப்ப தீமையை குறித்துண்டான விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால்தான், பாவங்களை குறித்துண்டான விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால்தான், தீமைகள் மீதும் பாவங்கள் மீதும் அச்சம் குறைந்து போன காரணத்தினால்தான் சஹாபாக்களுக்கு பின்னாடி வந்த சமுதாயத்தினர்களுக்கு மத்தியிலே அந்த பாவங்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக ஆகி போனது. அந்த விழிப்புணர்வு இல்லை. பாவத்தை குறித்த, தீமையை குறித்த விழிப்புணர்வு, அச்சம் குறைந்து போய்விட்ட காரணத்தினால், அவருடைய வாழ்வில் அதை சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உருவாகிவிட்ட காரணத்தினால், சஹாபாக்களுக்கு பின் வந்த சமுதாயத்தவர்களுக்கு மத்தியிலே பாவத்தின் மீது உண்டான பயம், விழிப்புணர்வு குறைந்து போய்விட்டது. அதனாலதான் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காண்பிக்கிறாங்க. பின்னாடி வந்த தாபியீன்கள், தபா தாபியீன்கள் இவங்களை பாக்குறாங்க. தங்களுக்கு பின்னாடி வந்த சமுதாயத்தவர்களை பார்த்துட்டு சொல்றாங்க, இன்னக்கும் லதஅமலூன அஅமாலன், நீங்க எல்லாம் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த காரியங்கள் உங்களுடைய பார்வையில் எப்படி தெரியுமா இருக்கிறது? முடியை விட லேசானதாக இருக்கிறது. நீங்க அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? ரொம்ப சர்வசாதாரணமாக, ஒரு பாவமே இல்லாததை போன்று, குற்றமே இல்லாததை போன்று. இதெல்லாம் ஒரு பாவமா? இதெல்லாம் ஒரு குற்றமா? யாரு செய்யாம இருக்கிறா? எல்லாரும் தான் சர்வசாதாரணமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நான் மாத்திரம் என்ன விதிவிலக்கா என்று சர்வசாதாரணமாக அந்த பாவங்கள், அந்த குற்றங்கள் உங்களுக்கு மத்தியிலே புறையோடி போய்விட்ட காரணத்தினால், அது எல்லா இடத்தையும் பரவி போய்விட்ட காரணத்தினால், எல்லாரும் அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்ட சூழல் உருவாகிவிட்ட காரணத்தினால், உங்களுடைய பார்வையில் அந்த பாவங்கள் எல்லாம், அந்த குற்றங்கள் எல்லாம் எதை விட லேசா போயிருச்சு? முடியை விட லேசா போயிருச்சு. பொதுவாகவே நாம எதையாவது சர்வசாதாரணமாக எடப்படுவதாக இருந்தால் எப்படி நம்ம எடப்படுவோம்? முடியோடு தான் அதை ஒப்பிட்டு பார்ப்போம். அது போனா என்ன, முடி போன மாதிரிடா அந்த மாதிரி நம்ம சொல்லுவோமா இல்லையா? அப்போ அனஸ் பின் மாலிக் சொல்லி காண்பிக்கிறாங்க, பெரும் பெரும் தவறுகளை நீங்க உங்க முடியை விட லேசாக எடுத்துக் கொள்கிறீர்கள். நாங்கள் அதை எப்படி எடுத்திருந்தோம் தெரியுமா? பாவங்கள் மீதுண்டான பார்வை சஹாபாக்கிறது எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கணும். பாவங்கள் குறித்துண்டான விழிப்புணர்வு அவங்களோட இருந்த காரணத்தினால் சஹாபாக்கள் சொல்லி காண்பிக்கிறாங்க, இன்ன குன்ன லனுஇத்துஹா அலா அஹதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் மூபிகாத், நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இவைகளை எல்லாம் பெரும் பாவங்களாக நாங்கள் பார்த்தோம், பெரும் தண்டனைக்குரிய காரியங்களாக நாங்கள் பார்த்தோம். ஆனால் இவைகள் எல்லாம் உங்களுடைய பார்வையில் உங்களுடைய காலத்திலே சர்வசாதாரணமா ஆயிருச்சு அப்படின்னு யார் சொல்றா? அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு சொல்லிக்காங்க. அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, பாவங்களை சர்வசாதாரணமா செய்யக்கூடிய மக்களோடு நாமும் சேர்ந்து வாழ்கிற பொழுது, பாவங்கள் எல்லாம் சர்வசாதாரணமா செய்யக்கூடிய சூழலில் நாமளும் இருக்கிற பொழுது, நம்மளுடைய பார்வையிலும் அது சாதாரணமாக ஆகிவிடக் கூடாது. நம்மளுடைய பார்வையிலும் அது வழமையானதாக ஆகிவிடக் கூடாது. அவைகள் மீது நமக்கு என்ன வரணும்? அச்ச உணர்வு வரணும். ஏனென்றால் ஒவ்வொரு தீமைக்கும், ஒவ்வொரு பாவத்துக்கும் உண்டான விசாரணை நாளை மறுமை நாளில் உண்டு என்பதை என்ன செய்யணும்? நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய கிருபையாளன் பாருங்க, எவ்வளவு பெரிய கருணையாளன் பாருங்க. பாவங்களை கொண்டு நம்மளை கண்டிப்பது அவனுடைய நியதியாக அவன் ஆக்கி இருந்தாலுமே கூட, அதில் அவன் எவ்வளவு விசாலமானவனாக இருக்கிறான் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிற பொழுது சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளுக்கு, வானவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறான் அப்படின்னா, ஒரு ரூல், அவங்களுக்கு சில வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறான். என்ன வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறான்? என்னுடைய அடியாறுகளில் ஒருவர் நன்மையை செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொண்டாலே, நன்மையை செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொண்டாலே, நீங்க அவர் எண்ணம் கொண்டதுக்கு என்ன செஞ்சிருங்க? ஒரு முழுமையான நன்மை எழுதி விடுங்க. ஒருத்தர் இஃப்தாருடைய நன்கொடைக்காக அறிவிப்பு செய்யப்படுகிறது. அவரு அந்த தொகையை கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு, பட் கொடுக்கணும் இப்படி அறிவிப்பு செஞ்சாங்களே, நம்மளுடைய பங்களிப்பு கொடுத்தா நல்லா இருக்குமே என்பது போன்று அவர் எண்ணம் கொண்டாலே நீங்க என்ன செஞ்சிருங்க? அவருக்கு ஒரு நன்மையை, முழுமையான நன்மையை நீங்க எழுதி விடுங்க. அதை அவர் செய்து விட்டாலோ, அந்த நன்மையான காரியத்தை அவர் செய்து விட்டாலோ, அவருக்கு என்ன செய்யுங்க? 10 to 700 மடங்கு வரைக்கும் அவருக்கு நன்மையை நீங்கள் பதிவு செய்யுங்க. அவருடைய இஹ்லாஸ், அவருடைய உள தூய்மை, அவருடைய ஈடுபாடு, அவருடைய இறையச்சம், இதையெல்லாம் கணக்கிட்டு அவருடைய செய்த அமல்களில் எந்த குறை நிறைகளை எல்லாம் அலசி பார்த்து 10 to 700 வரைக்கும் என்ன செய்யுங்க? நீங்க நன்மைகளை கூட்டி எழுதுங்க என்று வானவர்களுக்கு சொன்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அதே அல்லாஹ் அந்த வானவர்களுக்கு சொல்கிறான், அதே என்னுடைய அடியாரர்களில் யாராவது ஒருவர் ஒரு தவறை செய்ய வேண்டும் என்று எண்ணினால், ஒரு பாவத்தை செய்ய வேண்டும் என்று எண்ணினால், நீ என்ன செய்யாதீங்க, அதற்காக ஒரு பாவத்தை எழுதாதீங்க, பாவத்தை எழுதாதீங்க. அவர் பாவத்தை செய்ய வேண்டும் என்று எண்ணி இருக்கக்கூடிய காரணத்தினால், ஆனால் அந்த பாவத்தை அவர் செய்யாத பட்சத்திலே, பாவத்தை அவர் விட்டு விட்டதினால் ஒரு நன்மை செய்யுங்க. நன்மை என்ன பண்ணுங்க, நீங்க எழுதுங்க. பாவத்தை செய்யணும்னு நினைச்சாரு, ஆனா அந்த பாவத்தை செய்யல. அப்போ பாவத்தை செய்யணும்னு நினைச்சு அவர் விட்டுவிட்ட காரணத்தினால் அவருக்கு என்ன செய்யுங்க, நீங்க ஒரு நன்மை நீங்க எழுதுங்க. அவர் பாவத்தை செய்தே விட்டாலோ ஒரே ஒரு தீமையை, ஒரே ஒரு பாவத்தை அவருக்கு எழுதுங்க என்று வானவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமித்திருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நம்ம மீது எவ்வளவு பெரிய கருணையாளனாக இருக்கிறார். பாவத்தை செய்யணும்னு ஒருத்தர் நினைச்சு அந்த பாவத்தை அவர் செய்யாம விட்டா அவர் நன்மை, அவருக்கு நன்மை. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்து 7 சஹாபாக்கள் வந்து கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹ்வின் தூதர்களே, வசதியாக இருக்கக்கூடிய எங்களுடைய தோழர்களை பொறுத்த மட்டிலே நன்மையான காரியங்களில் நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா, ஓரளவுக்கு அவர்களுக்கு ஈடு கொடுக்கிறோம். அவங்க தொழுவதை போன்றே நாங்களும் தொழுகிறோம், அவங்க நோன்பு நோற்பதை போன்றே நாங்களும் நோன்பு நோக்கிறோம். எல்லாத்திலும் அவங்களுக்கு நாங்க என்ன செஞ்சிடறோம், ஓரளவுக்கு ஈடு கொடுத்துடுறோம். ஆனால் எங்களால் அவர்களுக்கு ஈடு கொடுக்க முடியாதது எது தெரியுமா? இது சதகா, தான தர்மங்கள். நீங்கள் ஏதாவது அறிவிப்பு செய்றீங்க, இந்த நல்ல காரியத்துக்கு கொடுங்க, இந்த ஏழை மக்களுக்கு கொடுங்க, இந்த நல்ல பணி கொடுங்க, பைத்துல் மாலுக்கு கொடுங்க, மார்க்கத்துக்கு கொடுங்க, அல்லாஹ்வுடைய வழியில கொடுங்க என்று நீங்கள் அறிவிப்பு செய்கின்ற போதெல்லாம் வசதி படைத்த இவர்கள் கொண்டு வந்து கொட்டிடுறாங்க, அள்ளி கொடுத்துடுறாங்க. ஆனா எங்களால கொடுப்பதற்கு எங்க கிட்ட ஒண்ணும் இல்லை. அப்ப எங்களை அவங்க என்ன செஞ்சிடறாங்க, இந்த விஷயத்துல எங்களை முந்தி விடுகிறார்கள், எங்களை இதுல ஓவர்டேக் பண்ணிடுறாங்க, இதுல எங்களை பின்னுக்கு தள்ளி விடுறாங்க. அல்லாஹ்வின் தூதர்களே என்று அந்த 7 சஹாபாக்கள் தங்களுடைய மனக்குமர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது, அப்போ அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, அப்படிலாம் இல்லையே, அவங்க காசு பணத்தை வச்சு சதக்கா செஞ்சு நன்மை பெற்றிருக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை பெறக்கூடிய சதக்காவின் வழிகளை வைக்கத்தான் செய்திருக்கிறான். என்கிட்ட காசு பணம் இல்ல என்கிற காரணத்தினால் உங்களால் சதக்காவுடைய நன்மையை பெறவே முடியாது என்றெல்லாம் கிடையாது. உங்களுக்கும் சதக்காவுடைய நன்மையை பெறுவதற்குண்டான வழியை, வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி தான் வைத்திருக்கிறான். அப்போ அந்த 7 சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். எங்க கிட்ட காசு பணம் இல்ல, சதக்கா செய்யறதுக்கு காசு இல்ல என்றுதான் எங்களுடைய குறைபாடு. ஆனா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இல்லையே, அப்படிலாம் இல்லையே, உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாய்ப்பெல்லாம் கொடுத்திருக்கிறானே, சதக்கா உண்டான வழிகள் எல்லாம் வச்சிருக்கிறானே என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே என்று சஹாபாக்கள் ஆச்சரியமாக பார்க்கிற பொழுது, அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, காசு பணத்தை வச்சுதான் சதக்காவுடைய நன்மையை பெறணும் என்று அல்ல. நீங்க சொல்லக்கூடிய ஒரு தஸ்பீஹ் சதக்கா நன்மை பெற்று தரும். ஒரு சுப்ஹானல்லாஹ் நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு சதக்காவுடைய நன்மையை உங்களால் பெற முடியும். ஒரு தஹ்மீத், நீங்க ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீங்க அப்படின்னா அதற்கு சதக்காவுடைய நன்மையை பெற முடியும். ஒரு தக்பீர், நீங்க ஒரு அல்லாஹ் அக்பர் சொல்றீங்க அப்படின்னா அதற்கு சதக்காவுடைய நன்மையை பெற முடியும். ஒரு தஹ்லீல், ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றீங்கன்னா அதற்கு சதக்காவுடைய நன்மையை பெற முடியும். அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, உங்கள் மனைவியோடு நீங்கள் வீடு கூடுவதிலும் கூட உங்களுக்கு சதக்காவுடைய நன்மை இருக்கிறது. உங்கள் மனைவியோடு நீங்கள் வீடு கூடுவதில் கூட உங்களுக்கு சதக்காவுடைய நன்மை இருக்குது என்று சொன்ன உடனேயே சஹாபாக்களுக்கு எல்லாம் ஆச்சரியம். அல்லாஹ்வின் தூதர்களே, தஸ்பீஹ் நீங்க சொன்னீங்க, ஓகே, தக்பீர் சொன்னீங்க, தஹ்மீது சொன்னீங்க, தஹ்லீல் சொன்னீங்க, துஆ சொன்னீங்க, திக்ர் சொன்னீங்க, அதில் எல்லாம் எனக்கு சதக்காவுடைய நன்மை கிடைக்கும் என்று சொல்றீங்க. ஒரு மனிதர் தன்னுடைய இச்சையை, தன்னுடைய ஆசையை தீர்த்துக் கொள்வதற்காக, தன்னுடைய உணர்ச்சியை தீர்த்துக் கொள்வதற்காக தன் மனைவியிடத்தில் செல்கிறார், அதிலுமா அவருக்கு நன்மை, அதிலுமா அவருக்கு நன்மை என்று கேட்கிற பொழுது, அப்போ நபிகள் நாயகம் சொல்றாங்க, அவர் ஹலாலான வழியில போனார் அல்லவா, ஹலாலான வழியில அவர் போனார் அல்லவா, ஹராமான வழியில போயிருந்தா, ஹராமான வழியில போயிருந்தா அவர் பாவத்தை சம்பாதித்திருந்திருப்பார். ஹராமான வழியில அவர் போயிருந்தார் அப்படின்னா அவர் பாவத்தை சம்பாதித்திருந்திருப்பார். அப்போ ஹராமுக்கு போனா அல்லாஹ் நம்மளை தண்டிப்பான் என்கிற காரணத்திற்காக, அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு நாம் ஆளாயிருவோம் என்கிற அச்சத்தின் காரணத்தினால் அவர் ஹலாலின் வழிக்கு வந்தார் அல்லவா. அதனால ஹராமுக்கு போனா எப்படி அல்லாஹ் தண்டிப்பானோ அது போன்று ஹலாலுக்கு வந்தா நன்மையும் கொடுப்பான் என்கிற விளக்கத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, சொல்லி காண்பிக்கிறாங்க. ஆக அந்த அடிப்படையில ஒரு தீமையை ஒருத்தர் விடுவதும் அவருக்கு என்னதான், நன்மைதான். தீமையை ஒருத்தர் விட்டாலும் அவருக்கு நன்மை. ஒருவேளை அந்த தீமையை செய்து விட்டாலுமே கூட ஒரு தீமையைத்தான், ஒரு பாவத்தை தான் அல்லாஹ் அவருடைய கணக்கிலே பதிவேட்டில் எழுதும்படி சொல்றானே தவிர, நன்மைக்கு சொன்னானே 10 இருந்து 700 மடங்கு எழுதுங்க, அந்த அளவு கிடையாது. அப்ப இந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம மீது என்ன செய்யறான்,
விசாலமான பார்வைக்குறவனாக இருக்கிறான், கருணையாளனாக இருக்கிறான். இவ்வளவு விசாலமான பார்வையோடு இருந்து, கருணையோடு இருந்து, நாளை மறுமை நாளிலே நாம செஞ்ச பாவங்களுக்காக நாம தண்டனைகளுக்கு ஆளாகுவோம் என்றால், இதை விட ஒரு பெரிய ஒரு பலவீனம் என்பது ஒரு மனிதத்தை காணவே முடியாது. வெரி ஒஸ்ட் பெர்சன் சொல்லுவோமா இல்லையா? ரொம்ப ரொம்ப கேவலமான மனிதர். பாவம் நன்மைக்கு 10 மடங்கு 7 மடங்கு கொடுக்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஆனா தீமையை பொறுத்த மட்டிலே அல்லாஹ் சுப்ஹானஹு ஒரு தீமைக்கு ஒரு பாவத்தை தான் கொடுக்கிறான். அப்போ ஒரு மனிதர் ஒரு நன்மை செய்கிறார், ஒரு தீமை செய்கிறார். இங்கே 7 நன்மை அவருக்கு வந்து போச்சு, 1ல இருந்து 700 நன்மை வந்து போயிருச்சு. ஆனா தீமைக்கு ஒரே ஒரு தீமை தான், ஒரே ஒரு தீமை தான். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மிக பெரும் கருணையாளனாக அருளின் வாயில திறந்திருக்க, ஒரு மனிதருக்கு நாளை மறுமை நாளிலே நன்மையின் தட்டை விட பாவத்தின் தட்டை கணித்திருக்கும் என்றால் அவர் எவ்வளவு கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார், எவ்வளவு அருவருப்பான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார். அப்ப வாழ்க்கையில அவரு எவ்வளவு பாவங்களை செய்திருப்பார், எவ்வளவு தவறுகளை செய்திருப்பார். நன்மைகளை காட்டிலும் எவ்வளவு பாவங்கள் மீதும் தவறுகள் மீதும் மோகம் கொண்டவராக இருந்திருப்பார். அதனாலதான் நன்மைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு ஒரு நன்மைக்கு 10 700 மடங்கு நன்மை கொடுத்திருந்த போதும், பாவத்துக்கு ஒரே ஒரு தீமையை, ஒரே ஒரு பாவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு கொடுத்திருந்த போதும், இவன் தீமையை தேடி தேடி செய்ததின் விளைவால் நாளை மறுமை நாளிலே அவருடைய நன்மையின் தராசட்டை காட்டிலும் தீமையின் பாவத்தின் தராசட்டை கணத்திருக்கும் என்றால், அவர் நாளை மறுமை நாளிலே மிகவும் என்ன அப்படின்னா ஒரு கீழ்த்தரமான ஒரு மனிதராக என்ன செய்வாரு, நாளை மறுமை நாளிலே அவருடைய சூழல் உருவாகிவிடும். அப்ப அதனால தான் நாளை மறுமை நாளிலே நாம் அல்லாஹ்வுடைய சந்நிதியிலே நிறுத்தப்படுகின்ற சமயத்திலே பாவங்கள் அற்றவர்களாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக, நன்மையின் தராசத்து கனத்தவர்களாக நாம் அல்லாஹ்வுடைய சந்நிதியிலே இருக்க வேண்டும் என்றால், அதற்கு நம்முடைய வாழ்வை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், பாவங்களிலிருந்து நம்ம எப்படி தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று என்ன செய்யணும் அப்படின்னா, நாம இந்த விஷயங்களை அறிந்து நம்முடைய வாழ்வை கடைபிடிக்கிறோம். ஏனென்றால் நாம் இதையெல்லாம் ஒரு தவறு, ஒரு பாவம் என்று பொதுபோக்காக, அலட்சியமாக, அசால்ட்டாக அதை நம்ம கடந்து விடுகிறோமோ, அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான் பாருங்க குர்ஆன்ல 2ஆம் அத்தியாயத்தினுடைய 81ஆம் வசனம், சூரா பக்ராவுடைய 81ஆம் வசனம். அல்லாஹ் சொல்கிறான், வல மன் கஸப ஸய்யிஅத்தன், எவர் ஒருவர் ஒரு தீமை செய்கிறார், ஒரு தீமை தான், ஒரு தவறு தான், ஒரு பாவம் தான் என்று யார் அதை அலட்சியமா எடுத்துக் கொள்கிறாரோ, வஹாத்தத் பிஹி ஹத்தியத்துஹு, அவருடைய தீமையின் காரணத்தினால் அவருடைய பாவம் நாளை மறுமை நாளில் அவரை சூழ்ந்து கொள்ளும். சுத்து போடும் சொல்லுவாங்களா இல்லையா? அது மாதிரி அவருடைய பாவங்கள் நாளை மறுமை நாளில் அவரை சூழ்ந்து கொள்ளும். உலாயிக ஸஹாபுன் நார் ஹும் ஃபியா ஹாலிதுன், அவர்கள் நாளை மறுமை நாளில் நரகவாசிகளாக ஆகுவார்கள், அந்த நரகத்தில் என்றென்றும் தங்கி இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கிறான். அப்போ ஒரு தீமை, ஒரு பாவம் என்று நாம அதை அலட்சியமாக கருதுவது என்பது, அது ஒன்று இன்னொன்று மற்றொன்று என்று ஒன்றொன்றாக சேர்ந்து பல நூறுகளாக பல ஆயிரங்களாக மாறி நாளை மறுமை நாளிலே அவரை சூழ்ந்து சுத்து போட்டு சூழ்ந்து அவரை நரகவாசியாக ஆக்கிவிடும் என்று என்ன செய்யறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கிறான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாவங்கள் விஷயத்துல பெருத்த கவனத்தோடு இருங்க, பெருத்த விழிப்புணர்வோடு இருங்க. நன்மை செய்வதில் எவ்வளவு ஆர்வத்தோடும் அக்கறையோடும் இருக்கிறீர்களோ, அது போன்று பாவங்கள் விஷயத்திலும் மிகுந்த விழிப்புணர்வு இருங்க. வாழ்கிற காலத்தையே பாவங்கள் செய்வதை விட்டும் நீங்கள் தவறுந்திருங்கள். மனிதன் என்கின்ற அடிப்படையில், பலவீனன் என்கின்ற அடிப்படையில ஏதோ தவறுகள், பிழைகள், பாவம் செய்து நேரிட்டாலும் அதை அப்படியே சேர விட்டுறாதீங்க, சுத்து போட்டுரும். அல்லாஹ் சுப்ஹானஹு குர்ஆன்ல சொன்னது மாதிரி உங்களை சூழ்ந்து கொள்ளும், நரகத்திலே தள்ளிவிடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்வது மாதிரி அதை சேர்த்து வைத்துக் கொள்ளாதீர்கள். நான் சேர்த்து வச்சு என்ன பண்ண போறோம்? காசு பணத்தை சேர்த்து வச்சா நமக்கு ஒரு பிரயோஜனம், நன்மையை சேர்த்து வச்சா ஒரு பிரயோஜனம், பாவங்களை சேர்த்து வச்சா என்ன பிரயோஜனம்? நமக்கு பாரமாக, நமக்கு எதிராகத்தான் நாளை மறுமை நாள் வந்து நிற்கும். அதனால பாவங்களை என்ன செய்யாதீங்க, சேர்த்து சேர்த்து வச்சுக்காதீங்க. உடனே உடனே அந்த பாவங்களை கழுவிக் கொள்வதற்கும் பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கும் முயன்று கொண்டே இருங்க. எப்படி நான் பாவத்தை செஞ்சுட்டு அந்த பாவத்திலிருந்து விடுபடுறது? செஞ்ச பாவம் செஞ்சது தானே, செஞ்ச பாவம் செஞ்சது தானே, பதிவு ஏட்டில ஏற்றப்பட்டது தானே அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அப்படின்னா, பாவம் உங்க பதிவேட்டில் இருக்கத்தான் செய்யும். நீங்க செஞ்சது தான், செஞ்சதை செய்யல என்றெல்லாம் என்ன செஞ்சிட முடியாது, இருக்கடிலாம் செய்ய முடியாது. ஆனா அதுக்கு வேற என்ன வழி அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இத்தகில்லா ஹைசுமா குன்த, எங்க இருந்த போதும் அல்லாஹ் பயந்துக்கிறங்க, எங்க இருந்த போதிலும் அல்லாஹ்வை பயந்துக்கிறங்க, அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு இருங்க. சரிங்களா? ஒருவேளை மனிதன் என்கின்ற அடிப்படையில ஒரு முறை சைத்தானுடைய சூழ்ச்சியில் அகப்படாவிட்டாலும், மற்றொரு முறை சைத்தானுடைய வலையில விழாவிட்டாலும், ஏதோ ஒரு நேரத்தில் தப்பி விழுந்து விடக்கூடும், தப்பி விழுந்து விட நேரிடும், தவறு செய்ய
அந்த மனிதர் தவறு செய்ய நேரிடும். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி நீங்க தவறு செய்து விட்டால் அந்த தவற என்ன செஞ்சிடாதீங்க அப்படின்னா, தவறு செய்து விட்டோம் என்கிற ரீதியில் அதை உங்களோடு என்ன செஞ்சுக்காதீங்க, ஒரு சுமையாக சுமந்து கொண்டே இல்லாமல் செய்யத்தல் ஹசனா, அந்த தவறு செய்ததற்காகவே அந்த தவறை போக்கும் விதம், அந்த தவறை மிகைக்கும் வண்ணம், அந்த தவறை ஓவர் டேக் பண்ணக்கூடிய ரீதியில ஒரு நன்மை நீங்க செஞ்சிருங்க. ஒரு நன்மை நீங்க செஞ்சிருங்க. என்ன பண்றாங்க ரசூலுல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறாங்க. அப்போ நன்மையை நம்ம செய்கிற பட்சத்திலே ஒரு தீமை செஞ்சுட்டேன், என்னுடைய பதிவேட்டில் அது ஏற்றப்பட்டிருச்சு, அதுக்கு ஒரு பாவம் ஒரு தண்டனை என்று எழுதப்பட்டாச்சு. இப்ப நான் என்ன செய்யறேன், அதற்காக ஒரு நன்மையை நான் செய்து விட்டேன் என்றால் இப்ப என்ன செஞ்சிடும், எனக்கு 1 10 நன்மை மினிமம் கிடைச்சிடும். நான் ரொம்ப இஹ்லாசான அடிப்படையில் செஞ்சேன் அப்படின்னா 700 வரைக்கும் கூட என்ன செய்யப்படலாம், எனக்கு நன்மைகள் எழுதப்படலாம். இப்ப என்ன அப்படின்னா என்னுடைய தீமையும் வரதான் செய்யும், என்னுடைய பாவம் வரதான் செய்யும். ஆனா அதற்கு நேரம் தான் எது வரும், ஏன்னா நன்மையும் வந்துடும். இப்ப இதனை ஓவர்டேக் பண்ணிடும். இந்த பாவத்தை, இந்த தவறை, இந்த நன்மைகள் மிகைத்துவிடும். ஒருவேளை இந்த பாவம், இந்த குற்றம், இந்த தீமை நமக்கு எதிராக நம்முடைய தராசட்டில வைக்கப்பட்டாலும் அதற்கு நேர் எதிராக, அதற்கு பதிலாக, அதற்கு பரிகாரமாக நாம செஞ்ச நன்மை நம்முடைய நன்மை தராசில வைக்கப்படும். அப்போ இந்த பாவத்தை காட்டிலும், இந்த தவறை காட்டிலும் இந்த நன்மை மிகைத்து விடும். அதனால் நபிகள் சொன்னவர்கள், நீங்க அல்லாஹ் மீது பயந்துக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய அச்சத்தோடவே இருங்க, பாவத்தின் பக்கம் போயிடாதீங்க, தவறின் பக்கம் போயிடாதீங்க. ஏன்னா பாவம் தவறு நாளை மறுமை நாளிலே உங்களை சூழ்ந்து உங்க நரகத்தை தள்ளிவிடும். சரிங்களா? ஒருவேளை மனிதன் பலவீனன் என்கின்ற அடிப்படையில் நீங்கள் தவறு செய்து விட்டாலோ அந்த தவறை மிகைக்கும் முன்னம் ஒரு நன்மையை நீங்க என்ன செஞ்சிருங்க, உடனே அதை தொடர்ந்து செய்து கொள்ளுங்க. என்ன பண்றாங்க நபிகள் நாம் சொல்லி காண்பிக்கிறாங்க, இதுதான் பாவத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கான வழி. நாம் செய்த பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கான முதன்மையான வழி என்ன அப்படின்னா, முதல்ல பாவம் செய்யக்கூடாது. ஒரு வேலை செய்து விட்டோம் என்றால் அதற்கு ஈடாக அல்லது அதற்கு மேலதிகமாக தொடர்ந்து என்ன பண்ணிடணும், நம்ம உடனே நன்மையை செய்துவிட வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் பண்றாங்க, நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இரண்டாவது என்ன அப்படின்னா, இந்த பாவங்கள் விஷயங்களை பொறுத்த மட்டிலே இந்த மார்க்கம் எந்த அளவுக்கு நமக்கு பெரும் அக்கறை எடுத்து பல விஷயங்களை சொல்லி காமித்திருக்கிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 4 நாட்கள் பார்த்து இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் இதையெல்லாம் சர்வசாதாரண தவறுகளாக, பாவங்களாக நாம் எடுத்திருக்கிறோம். அது மார்க்கம் எவ்வளவு கண்டிப்புடன் சொல்லி இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்யறோம், வரக்கூடிய 4 நாட்கள் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம மிக முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாவங்கள் விஷயத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, அசால்ட்டா இருந்துடக்கூடாது. ஒருதான் வட்டி வாங்குறாங்க, அல்லது வேற ஏதாவது விபச்சாரம் செய்யக்கூடிய சூழல் இருக்குது, மோசடி செய்யக்கூடிய சூழல் இருக்குது, சரிங்களா, ஃபோர்ஜரி பண்ணக்கூடிய சூழல் இருக்குது. இதையெல்லாம் நாம கண்டும் காணாம இருக்கக்கூடியவங்க என்ன செய்யக்கூடாது, நாம் இருந்து விடக்கூடாது. மார்க்கெட்ல வியாபாரம் பண்றவங்க எல்லாம் தெரியும், மார்க்கெட்லயே நான் தான் நியாயமா வியாபாரம் பண்றேன், வேற யார் இடத்துலயும் நியாயம் கிடையாது, யார் இடத்துலயும் நியாயம் கிடையாது. ஒரு கோழி கடைக்காரர் வச்சிருக்கிறான்னா அவரே சொல்லுவாரு, எனக்கு எத்தனையோ தெரியும் பாய், அடிபட்டு அது உசுருக்கு போராடிக்கிட்டு வரும், செத்து கோழி வரும், அதை அறுத்து செஞ்சிருவாங்க, வித்துருவாங்க. இப்படியா நம்ம சாவ கிடக்கிற கோழி எல்லாம் கழிச்சோம் அப்படின்னா எங்க நம்ம லாபம் பார்க்க முடியும்? வண்டியில போட்டு அவன் தூக்கி கொண்டு வரான், 100 கோழியை கொண்டு வரான், அது எது உசுரோட போராடிக்கிட்டு இருக்குது, எது சாவ கிடக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா எங்க போய் கல்ல கட்ட முடியும், நஷ்டம் தான் ஆயிட்டு போகணும். அதனால யாரும் நியாயந்திரம்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு தொழிலுமே அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, பல பேர் அல்லாஹ்வை அஞ்சாமல் பாவங்கள் செய்பவர்களாக இருக்கிறார்கள், என்ன செய்யறாங்க, பார்க்கக்குள்ளாக இருக்கிறாங்க. அப்போ இப்படி நம்மளை சூழ்ந்து பல பேர் பாவங்கள் செய்யக்கூடிய சமயத்துல அதை அதாவது அசால்ட்டாக, அது அலட்சியமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன்னா பிறர் மற்றவர்கள் செய்யக்கூடிய பாவங்களால் கூட நாமளும் தண்டிக்கப்படலாம். அதனால நம்ம கிட்ட இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நாம நன்மைகள் செய்யணும், பாவங்களை விட்டு விலகணும், மற்றவர்கள் பாவங்கள் செய்கிற பொழுது அதை தடுக்கவும் செய்யணும். மற்றவர்கள் பாவம் செய்யறாங்க அப்படின்னா அதை தடுக்கணும் செய்யணும். மத்த தப்பு செஞ்சா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்க முடியும்? வட்டி ஒருத்தன் வாங்குறான் அப்படின்னா அவன்கிட்ட போய் வட்டி வாங்கணும்னு சொன்னா வண்டி வாங்காம போயிடுவானா? அவனை பார்த்துக்கணும் என்கிற ஒரு அலட்சியம் என்ன செய்யக்கூடாது, நம்மகிட்ட இருக்கக்கூடாது. ஏனென்றால் பாவத்தினுடைய தண்டனை பாவம் செய்தவரை மாத்திரம்தான் பீடிக்கும் என்று கிடையாது. அந்த பாவம் ஒருவருக்கு முன்னாடி நடக்குது, ஆனா அவர் என்ன செய்யறது இல்ல, அந்த பாவத்தை தடுக்கல, அந்த பாவத்தை பற்றி எச்சரிக்கவில்லை என்றால் அவரோடு இவரும் கூட்டு சேர்கிறார் என்றால் இவருக்கும் அவருடைய தண்டனை, அவர் செய்த பாவத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய தண்டனை இவருக்கும் ஏற்படும் என்பதையும் இந்த மார்க்கம் என்ன செய்கிறது, நமக்கு எச்சரிக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறாங்க பாருங்க, மாமின் கௌமின் யுஅமலு ஃபீ முல்பில் மஆசி, எந்த ஒரு சமுதாயத்துல பாவங்கள் செய்யப்படுகிறதோ அந்த பாவங்கள் செய்யப்படக்கூடிய சமுதாயத்துல அதாவது பாவங்கள் செய்யாத நல்லோர்கள் இருக்கிறாங்க.
அந்த நல்லவர்கள் என்ன செய்யறது இல்லை அப்படின்னா அந்த பாவங்களை தடுக்கிறது இல்ல, அந்த பாவங்களை சுட்டி காட்டுறது இல்ல என்றால், இல்ல அம்மஹுமுல்லா தஆலா மின்ஹும் பிஇகாப், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் அனைவரையும் பொதுவாக தண்டிக்க கூடும். அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொதுவாக தண்டிக்க நேரிடும் என்ன பண்றாங்க ரசூலுல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறாங்க. அதனால நாமளும் பாவம் செய்யக்கூடாது. நமக்கு பக்கத்தில் இருக்கிறவனும் பாவம் செய்வனாக இருந்து அவனோடு நம்ம என்ன செய்யக்கூடாது, சேர்க்கை வைத்துக் கொள்ளக்கூடாது. நம்ம பக்கத்துல ஒருத்தன் தவறு செய்யறான், பாவம் செய்யறான் அப்படின்னா அவனோட நம்ம கூட்டு வைத்துக் கொள்ளக்கூடாது, அவனோடு நம்ம நட்பு வைத்துக் கொள்ளக்கூடாது, அவனோடு நம்ம கை கோக்க கூடாது. அப்படி நாம் அவன் செய்யக்கூடிய பாவத்தை பொருட்படுத்தாம அவனோடு நம்ம கூட்டு சேருவோம் என்றால் அவன் செஞ்ச பாவத்துக்கு உண்டான தண்டனை அவனோட சேர்ந்து நாமளும் அனுபவிக்கக்கூடிய சூழல் என்ன செய்யும், உருவாகும் என்பதை நான் செய்யணும், புரியணும். அதை நபிகள் நான் சொல்ல தெல்ல தெளிவான சொல்லி காண்பிக்கிறாங்க. நபிகள் நாயகம் அவர்கள் தெல்ல தெளிவா சொல்லி காண்பிக்கிறாங்க. பனி இஸ்ரவேலர்கள்ல ஆரம்பத்துல எல்லாருமே சரியாக தான் இருந்தாங்க. பனி இஸ்ரவேலர்கள் ஆரம்பத்துல எல்லாருமே நன்மைகள் செய்யக்கூடியவர்களாக பாவங்கள் செய்யாதவர்களாக இருந்தாங்க. அப்போ அந்த பனி இஸ்ரவேலர்களில் ஏற்பட்ட முதல் பிழை, முதல் குறை என்ன தெரியுமா, அவர்களிலே ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை சந்திக்கிற பொழுது அவர் தவறு செய்தார் என்றார். அப்போ என்ன பண்ணுவார்னா அவரை பார்த்து சொல்லுவாராம், யாஹாதா இத்தகில்லா வதஅமா தஸ்னா, அவர் சொல்லுவாரா, டேய் ஏன்டா தப்ப செய்யற, இந்த தப்ப செய்யாத, இது தவறுடா, இந்த தவற செய்யாத என்று என்ன செய்வார் அப்படின்னா சுட்டி காண்பிப்பார், கண்டிப்பார், கண்டித்தார், சுட்டி காண்பித்தார். அவரை என்ன பண்றாருன்னா மறுதினம் அவரை பார்க்கிறார், அவன் அதே தவற செய்யறான், அதே தவற அவன் செய்யறான். ஆனா என்ன செய்யல, இவரு சுட்டி காட்டல, இவரு அதை கண்டிக்கல, அதை தடுக்கல. தடுக்காம என்ன செய்யறாரு அப்படின்னா அகீலஹு வ ஷரீபஹு வ கஈதஹு, அவனோடு ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரியும், அவனோடு ஒன்னா உட்கார்ந்து குடிக்கிற மாதிரியும், அவனோடு ஒன்றாக அமருவது மாதிரியும் இவரும் வாழ பழகிவிட்டார், இவரும் வாழ பழகிவிட்டார். இப்படி ஃபலம்மா ஃபஅலு தாலிக, இப்படி அவர்கள் செயல்பட்டதின் விளைவால் வரபல்லாஹ் குலூப பஅதிஹிம் பஅல், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலரின் மூலமாக சிலருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தண்டனையை ஏற்படுத்தினான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காண்பிக்கிறாங்க. அப்போ இவர் பர்ஃபெக்ட்டா இருந்தாரு, இவர் சரியா இருந்தாரு, இவருடைய நண்பர், இவருடைய தோஸ்து அவரு தவறு செய்யற பொழுது ஆரம்ப சுட்டி காண்பித்தாரு, 2வது நாள் இவருக்கே பழகி போச்சு, இவனா சொன்னா திருந்தவா போறான் அப்படின்ட்டு. அவன் திருந்தலன்னு தெரியுது இல்ல, அவன் பாவம் செஞ்சிருக்கான்னு தெரியுது இல்ல, அப்போ அவனோட நம்ம கூட்டு சேரக்கூடாது அல்லவா, அவனோட நம்ம பழக்க வைக்க கூடாது அல்லவா. அப்போ அவன் வட்டி வாங்குறான் அல்லது வேற ஏதாவது ஒரு ஹராம் ஒண்ணு செய்யறான், அவன் தொழாதவனாக இருக்கிறான், நான் அவனோடு எல்லாத்திலும் சேர்ந்து கொள்வேன், அவன் செய்வது ஒரு தவறு என்கிற ஒரு குற்ற உணர்வு கூட அவனுக்கு ஏற்படாத மாதிரி நான் அவனோடு பழகி கொள்வேன் அப்படின்னா, அப்போ இது அல்லாஹ் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். நாம பாவம் செய்யாவிட்டாலும், நாம தவறு செய்யாவிட்டாலும், நம்மளுடைய கூட்டாளி, நம்மளுடைய பங்காளி, நம்மளுடைய நண்பன் அவன் பாவம் செய்யறான், அதுக்கு நாம துணை போவோம் என்றால், அல்லது அதை கண்டுகொள்ளாம அவனோட சேர்த்து கொள்வோம் என்றால், அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் படுறதோடு நாமளும் சேர்ந்து படுற மாதிரி இருக்கும். நண்பர்கள் புலம்புவாங்க, என்றா டே எத்தனையோ நண்பர்கள் புலம்புவாங்க, நீ தப்பு செஞ்சதுக்கு நானடா சேர்ந்து தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இருக்குது, நீ செஞ்ச பாவத்துக்கு நானடா சேர்ந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கு என்று பல பேர் என்ன பண்ண, பல பேர் புலம்பக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு சூழல் என்ன செய்ய முடியுது, நம்மளால பார்க்க முடிகிறது. அப்ப ரசூலுல்லாஹ் தெள்ள தெளிவா சொல்லி காண்பிக்கிறாங்க, இது முதல்ல பனு இஸ்ரவேலர்களில் இப்படிதான் பிழைகள் உருவாச்சு, தவறுகள் உருவாச்சு. அதனால அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, பாவங்கள் குறித்துண்டான விழிப்புணர்வு என்ன செய்யணும் நமக்கு வேண்டும். பாவத்தின் மூலமாக ஒருத்தர் உலகத்திலும் தண்டனைக்கு ஆளாகுவார், மறுமையிலும் என்ன செய்வாரு, அவர் தண்டனைக்கு ஆளாகுவார். நாம பாவம் செய்யாத பட்சத்திலும் நாம பாவம் செய்யக்கூடிய ஒருவரை பெரிய அளவுக்கு அவரை நாம தடுக்கல, அவரை நம்ம கண்டிக்கல, நாம சுட்டி காட்டல, அவரோட சர்வசாதாரணமா நம்ம பழகுறோம், அவர் எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் அவர் பாவம் செய்வதன் மூலமாக அவருக்கு ஏற்படல, அதை நம்ம ஏற்படுத்தல. அவர் செய்த அந்த பாவத்தை தவறை நாம் எந்த ரீதியிலும் அவருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து ஒரு குற்ற உணர்ச்சியை அவருக்கு ஏற்படுத்தல அப்படின்னா, அவருடைய பாவத்தினால் அவர் தண்டனைக்கு ஆளாவதை போன்று அவர் கூட இருந்த அவருடைய பாவத்தை சுட்டி காட்டாத அவரும் தண்டனைக்கு ஆளாகுவார் என்று இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி காமித்திருக்கிறது. அதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் தான் பனு இஸ்ரவேலர்கள். இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி இன்றைய உரை நான் நிறைவு செய்கிறேன். 7ஆம் அத்தியாயத்தினுடைய 165ஆம் வசனம், அந்த வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காண்பிக்கிறான். ஃபலம்மா நஸூ மா ذுக்கிரு பிஹி, அவர்களுக்கு எதை நாம் சொன்னோமோ, எது அவர்களுக்கு சொல்லப்பட்டுச்சோ அது அவர்கள் மறந்த பொழுது, அஞ்சைனல்லதீன யன்ஹவுன அனிஸ்ஸூ, அதாவது எவரெல்லாம் அந்த தவறுகளை விட்டு தடுத்தார்களோ, இந்த சம்பவம் எல்லாம் நம்ம அனைவருக்குமே தெரியும்.
சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது என்கிற ஒரு கட்டளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க. அந்த சனிக்கிழமைய அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, வெள்ளிக்கிழமையே போய் என்ன செய்யறாங்க, வலைய போட்டு வராங்க. சனிக்கிழமை தானே மீன் பிடிக்க கூடாது, வெள்ளிக்கிழமையே போயிட்டு நினைஞ்சிருவோம், வலைய போட்டு போட்டு வச்சுட்டு வந்துருவோம் என்று சில பேர் பாவம் செய்கிற அல்லாஹ்வுடைய கட்டளையை மீற எத்தனித்த பொழுது சில பேர் என்ன பண்ணாங்க, முன் வந்தாங்க. வந்துரு, நான் அல்லாஹ்வை நீ ஏமாத்த பாக்குறியா, அல்லாஹ்வையே நீ ஏமாத்த பாக்குறியா, நீ அல்லாஹ்வை விட நீ பெரிய அறிவாளி உன்னை நினைச்சுக்கிட்டியா, அல்லாஹ் மீன் பிடிக்க கூடாதுன்னு சொல்றோம்னா மீன் பிடிக்க கூடாது, தடைனா தடை தான். அந்த தடையை நீங்க மீறினீங்க அப்படின்னா அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு நம்ம ஆளாயிருவோம் அப்படின்ட்டு யாரெல்லாம் அதை தடுத்தார்களோ அவர்களை நாம் காப்பாற்றினோம். அல்லாஹ் சொல்றான், அஞ்சை நல்லதின் என்ஹவுன் அனிசு, யாரெல்லாம் அந்த தவறை பாவத்தை தடுத்தார்களோ அவர்களை நாம் காப்பாற்றினோம். வஹத நல்லதீன வலமு பி அஸாபின் பஈஸ் பிமா கானு யஃப்ஸுகூன், அவர்கள் அல்லாத மற்றவர்களை, பாவம் செய்தவர்களையும் பாவத்தை கண்டுகொள்ளாதவர்களையும், பாவம் செய்தவர்களையும் பாவத்தை கண்டுகொள்ளாதவர்களையும், அவன் செஞ்சா நம்ம என்ன பண்ண முடியும், அவன் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறினான், வரம்பை மீறினான் அப்படின்னா நாம் என்ன செய்ய முடியும் என்று அவன் அவன் செய்கிற அந்த காரியத்தை சுட்டி காட்டாம, தடுக்காம, எச்சரிக்காம, கிட்டத்தட்ட அதாவது என்ன அப்படின்னா அவனை தவறு செய்ய விட்டு வேடிக்கை பார்க்கிறது. என்ன அப்படின்னா தவறு செய்ய விட்டு வேடிக்கை பார்க்கிறது. இப்படியாக எவர் நடந்து கொண்டார்களோ அவர்களை நாம் பெரும் வேதனை கொண்டு பிடித்தோம் என்று என்ன செய்யறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கிறான். ஆக அந்த அடிப்படையில இன்றைய தினம் நாம் தெரிந்து கொண்டது என்ன அப்படின்னா, நாம நன்மைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அது போன்ற பாவங்கள் விஷயத்திலும் பெருத்த ஒரு கவனத்தோடு நாம் இருக்கணும். அந்த பாவங்கள் விஷயத்தில பொறுத்த மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய கருணையாளன் நம் மீது இருக்கிறான். ஏனென்றால் நன்மைக்கு 1 700 மடங்கு நன்மை கொடுக்கிறான், பாவத்துக்கு ஒன்றுக்கு ஒரு தண்டனை தான், ஒரு பாவத்தை தான் செய்றான் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதுகிறான். எனவே பாவங்கள் விஷயத்துல மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். பாவம் செய்யாமல் நம்மை எப்படி தற்காத்துக் கொள்கிறோமோ, அதை நம்ம கவனத்தோடு இருக்கிறோமோ, அது போன்று பாவம் செய்பவர்களோடும் பெருசா என்ன செய்யக்கூடாது, நம்ம கூட்டு சேர்ந்து கொள்ளக்கூடாது. அவர்கள் பாவம் செய்யக்கூடிய சமயத்தில் அதை நாம் குறைந்தபட்சம் தடுக்கணும், சுட்டி காட்டணும். தடுக்காம சுட்டி காட்டாம அவங்களுக்கு நாம் துணை போவோம் என்றால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த தண்டனை நம் மீதும் என்ன செஞ்சிடலாம், ஏற்பட்டு விடலாம் என்கிற அந்த எச்சரிக்கை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்திருக்கிறார்கள். ஆக இதை புரிந்து உணர்ந்து பாவங்கள் விஷயத்துல ஒரு பெருத்த விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய நல்ல மக்கள் நாம் இருக்க வேண்டும். வரக்கூடிய அந்த நாட்களில் நம்முடைய பார்வையில் எதுவெல்லாம் சர்வசாதாரணமான குற்றங்களாக பாவங்களாக இருக்கிறது, அதற்கு மார்க்கம் எவ்வளவு பெரிய தண்டனைகளை, எவ்வளவு பெரிய வேதனைகளை சொல்லி காமித்திருக்கிறது என்கிற விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களை நாம் பார்ப்போம். அது வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து, எதை நாம் சொன்னோமோ, எதை நாம் கேட்டோமோ அதன் அடிப்படையில் வாழக்கூடிய தௌஃபீக்கினை வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசி எனக்கும் கேட்ட உங்களுக்கு தந்து அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து நான் நிறைவு செய்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருலி வ லக்கும் இன்னஹு தவ்வாபுர் ரஹீம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.